السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله. والصلاة والسلام على أشرف خلق الله. أما بعد، قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: بعد أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم: الرجال قوامون على النساء. وقال النبي صلى الله عليه وسلم: والمرأة راعية في بيت زوجها ومسؤولة عن رعيتها، أو كما قال عليه الصلاة والسلام. வான்மறை வந்தவெல்லாம் அல்லாஹுவை வாழ்த்தி வாழ்வுக்கு வழிகாட்ட வையகத்தில் வந்துதித்த வல்லல் பெருமானார் கண்மணி நாயகம் நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போற்றி அவர்களின் அடிச்சுவட்டை வழுவாது நழுவாது பின்பற்றிய உத்தம சஹாபா பெருமக்கள், சத்திய சீலர்கள், சன்மார்க்க போதகர்கள், சமுதாயத்திற்காக தம்மை அர்ப்பணித்துக் கொண்ட தியாக செம்மல்கள் ஆகியோரின் நல் ஆசினரை ஆசித்தவனாய் இந்த ஜும்ஆவுடைய சிறிய உரையினை ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்திற்கும் மிகுந்த மேன்மைக்கும் முடித்தான இளமை இஸ்லாமிய பெரியோர்கள், இனிய இஸ்லாத்தின் வாழ்வுக்கும் தாழ்வுக்கும் பொறுப்பேற்றிருக்கின்ற வாலிபர் தோழர்களை இளைஞர்கள், பரவான ஜும்ஆவினுடைய தொழுகையை நிறைவேற்றுவதற்காகவும் சொல்லப்படுகின்ற விஷயங்களை கேட்பதற்காகவும் கேட்கப்படுகின்ற பிரார்த்தனைகளுக்கு ஆமீன் சொல்வதற்காகவும் அதன் ஆரம்ப பக்தியிலேயே வந்ததாக நம்மை அல்லாஹ் கபூல் செய்வானாக. நம்முடைய குற்றம் குறைவுகளை எல்லாம் அல்லாஹ் மன்னித்து அருள் புரிவானாக. நமது நோய் நொடிகளை எல்லாம் அல்லாஹ் நீக்கி அருள் புரிவானாக. ஆபியத்தோடு ஆரோக்கியத்தோடு நீண்ட ஆயுளை நமக்கும் நம்மை நேசிப்பவர்களுக்கும் நாம் நேசிப்பவர்களுக்கும் அல்லாஹ் நசீபாக்கி தந்தருள்வானாக. ஜும்ஆவினுடைய முழு பலனையும் பெற்ற பாக்கியசாலிகளாய் என்னையும் உங்களையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. சொல்லப்படுகின்ற விஷயங்களை வாழ்வில் நடைமுறைப்படுத்த எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்தருள்வானாக. அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, பல்வேறு தலைப்புகளில் பல்வேறு விஷயங்களை ஒவ்வொரு வாரமும் நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம், நினைவுபடுத்திக் கொண்டிருக்கிறோம். குறிப்பாக பெண்களை பற்றி, பெண்களினுடைய மகத்துவத்தை பற்றி, அவர்களினுடைய கடமைகளை பற்றி நாம் பெரும்பாலும் ஜும்ஆவில் பேசுவது இல்லை. சமுதாயத்தின் சரிபாதியான பெண்ணினத்திற்கு இஸ்லாம் என்ன சொல்லி இருக்கிறது, அவர்களுடைய பொறுப்புகள் என்ன, அவர்களுடைய கடமைகள் என்ன, அவர்கள் குடும்பத்தில் அவர்களுக்கு என்ன பொறுப்பு இருக்கிறது, சமுதாயத்திலும் நாட்டிலும் அவர்களுக்கு என்ன பொறுப்பு இருக்கிறது என்பதையெல்லாம் இன்ஷா அல்லாஹ் இந்த வாரம் இல்லை என்றால் அடுத்த வாரமும் 1-2 வாரங்கள் அந்த தலைப்பிலே நாம் பேச இருக்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் சமுதாய பெண்களை உண்மையான முஸ்லிம் சமுதாய பெண்களாக அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நம்மில் சிலர்கள் எண்ணி இருக்கிறார்கள், பெண்கள் சிறந்தவர்களா ஆண்கள் சிறந்தவர்களா, ஆண்கள் தான் சிறந்தவர்கள் என்ற ஆணாதிக்க மனப்பான்மை நம்மில் பலர்களுக்கும் இருக்கிறது. ஒரு பட்டிமன்றம் வைத்தால் ஆண் சிறந்தவரா பெண் சிறந்தவரா என்று ஒரு பட்டிமன்றம் வைத்து உலகத்திலேயே பட்டிமன்ற புகழ் என்று யாரை போற்றுகிறோமோ அப்படிப்பட்ட ஒரு நடுவரை கொண்டு வந்தாலும் கூட அவர் என்ன சொல்வார்? ஒன்று ஆண் சிறந்தவர் என்று சொல்வார், இல்லை பெண் சிறந்தவர் என்று சொல்வார், இல்லை என்றால் ஆணும் பெண்ணும் சிறந்தவர்கள் தான் என்று பொதுவாக தீர்ப்பு சொல்வார். ஆனால் 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இதே கருத்தை குர்ஆனிலே அல்லாஹ் விவாதிக்கிறான். ஆண் சிறந்தவர்களா பெண் சிறந்தவர்களா என்று பட்டிமன்றம் நீங்கள் வைக்காதீர்கள். இதிலே யார் சிறந்தவர்கள் தெரியுமா? 4ஆம் அத்தியாயம் 34வது வசனத்திலே அல்லாஹ் சொல்வான், இந்த தீர்ப்பை எவ்வளவு பெரிய நடுவர்களாலும் சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு அல்லாஹ் ஒரு தீர்ப்பை சொல்வான்.
சிலர்கள் சிலர்களை விட சிறந்தவர்கள். ஆண்களில் சிலர்கள் பெண்களில் சிலர்களை விட, பெண்களில் சிலர்கள் ஆண்களில் சிறந்தவர்களை விட சிறந்தவர்கள். ஆண் சிறந்தவன் பெண் சிறந்தவன் என்று எந்த முடிவும் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை, ஆய்வு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அல்லாஹ் சொல்லிவிட்டான். இந்த அல்லாஹ் சொன்ன தீர்ப்பை நமக்கு எப்பொழுது வேண்டுமானால் சாதாரணமாக தெரியலாம். ஆனால் 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் அவனது வான்வரை குர்ஆனிலே அல்லாஹ் எப்படி தீர்ப்பு சொல்கிறான்? சிலர்கள் சிலர்களை விட சிறந்தவர்கள். யாரையும் அல்லாஹ் சிறந்தவர் என்று நமக்கு தனிமையாக அடையாளப்படுத்தி காட்டவில்லை. அன்பானவர்களே, அதே நேரத்தில் ஆண்களுக்கென்று சில பொறுப்புகளும் கடமைகளும் இருக்கிறது, பெண்களுக்கென்று சில பொறுப்புகளும் கடமைகளும் இருக்கிறது. அருள்மறை குர்ஆனிலே அல்லாஹ் 4ஆம் அத்தியாயம் 34வது அதே வசனத்திலேயே அல்லாஹ் சொல்வான், அர்-ரிஜாலு கவ்வாமூன அலன் நிஸா. பெண்களை நிர்வகிக்கக்கூடிய நிர்வாகிகளாக ஆண்கள் இருக்கிறார்கள். அர்-ரிஜால் ஆண்கள், கவ்வாமூன அலன் நிஸா பெண்களை நிர்வகிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். பெண்களுடைய நிர்வாகம் ஆண்களினுடைய கையிலே இருக்க வேண்டும். அதாவது வெளியுறவுத்துறை என்பது கணவனிடத்திலே இருக்க வேண்டும், உள்துறை என்பது பெண்ணிடத்திலே இருக்க வேண்டும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புகாரி முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், அல் மர்அத்து ராஇயத்துன் ஃபீ பைத்தி ஜௌஜிஹா வ மஸ்ஊலத்துன் அன் ரஇயத்திஹா. வெளியுறவுத்துறை என்பது கணவனிடத்திலே இருக்க வேண்டும். கணவனுக்கு பல்வேறு கடமைகள் இருக்கிறது. அந்த அடிப்படையில் பெண்களை நிர்வகிக்கக்கூடிய அந்த பொறுப்பு கணவனுக்கு இருக்கிறது. மனைவிக்கு எந்த பொறுப்பும் இல்லையா என்றால் உள்துறையை கவனிக்க வேண்டியது, உள் விவகாரங்களை கவனிக்க வேண்டியது, வீட்டினுடைய பிரச்சனைகளை கவனிக்க வேண்டியது, ஈண்டெடுத்த பிள்ளைகளை நல்ல முறையில் வளர்க்க வேண்டிய அந்த கடமையும் பொறுப்பும் அவர்களுக்கு இருக்கிறது என்பதை கண்மணி நாயகம் நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொல்வார்கள், அல் மர்ஆ பெண் இருக்கிறார்களே, ராஇயத்துன் ஃபீ பைத்தி ஜௌஜிஹா அவளுடைய கணவனின் வீட்டுக்கு பொறுப்பாளியாக இருக்கிறாள், கணவனின் வீட்டுக்கு பொறுப்பாளியாக இருக்கிறாள். அவள் விசாரிக்கப்படக்கூடியவளாக இருக்கிறாள். அவளுடைய பொறுப்பை பற்றி நாளை அல்லாஹ்வுடைய முன்னிலையில் அவள் விசாரிக்கப்படுவாள் என கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்களுக்கும் பொறுப்பு இருக்கிறது, ஆண்களுக்கும் பொறுப்பு இருக்கிறது என ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் என்றால், அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, மொத்த பொறுப்பையும் பெண்களிடத்திலே ஒப்படைத்து விட்டு பெண் அடிமைகளாய் பெண் கோந்தர்களாய் அவர்களையே தலையிலே ஏற்றி வைத்துவிட்டு அவர்களின் ஆட்டப்படி அவர்களின் சொல்லுபடி வாழக்கூடிய கணவன் இருக்கிறானே அவன் வெற்றி பெறவே முடியாது என்பதையும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தந்தார்கள். எத்துணை பெண்கள் ஆண்களினுடைய தன் சொந்த கணவனுடைய தாயை தந்தையை உடன்பிறப்புகளை பிரிவதற்கு காரணமாக எத்தனையோ பெண்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். காரணம், கணவன் கையால் ஆகாதவனாக இருக்கிறான், பெண்ணினுடைய அத்துணை சொல்லுக்கும் கட்டுப்படக்கூடியவனாக இருக்கிறான். இப்படிப்பட்ட நிலையிலும் கணவர்கள் இருக்கக்கூடாது என்பதை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற பொழுது, லன் யுஃப்லிஹ கௌமன் வல்லவ் அம்ரஹும் இம்ரஅத்தன், ஒரு கூட்டம் வெற்றி பெறவே மாட்டார்கள், ஒரு கூட்டம் வெற்றி பெறவே மாட்டார்கள். எல்லா பொறுப்பையும் பெண்களிடத்திலே ஒப்படைத்து விட்டு பெண் கோந்தன் போல பெண்ணடிமை போல எவர்கள் இருக்கிறார்களோ அந்த கூட்டம் நிச்சயமாக வெற்றி பெறவே மாட்டார்கள் என்பதையும் அருமை நாயகம் நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் என்றால், அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, மொத்த பொறுப்பையும் பெண்களிடமும் கொடுக்க கூடாது, மொத்த பொறுப்பையும் ஆண்களும் எடுத்துக் கொள்ளக்கூடாது. எத்தனையோ வீடுகளில் அல்லாஹ் பாதுகாப்பானாக ஆண்களை பொறுத்தமட்டில் ஒரு காலம் இருந்தது, ஆணாதிக்கம் இருந்தது. ஆனால் தற்காலத்தில் நாம் கேள்விப்படுவதெல்லாம் பெண்ணாதிக்கம் தான் மிகைத்திருக்கிறது, பெண்ணாதிக்கம் தான் மிகைத்திருக்கிறது.
ஆண்கள் அடிமைகளைப் போல இருக்கிறார்கள். ஒரு பெரிய பேச்சாளர் ஒரு பேச்சிலே சொன்னார், என்னுடைய வீட்டில் எல்லா வேலைகளையும் என் மனைவிதான் பார்ப்பார். நல்ல விஷயம் தானே? மனைவி வேலையை பார்ப்பது எவ்வளவு நல்ல தங்கமான மனைவி. அவர் அடுத்து விளக்கம் சொன்னார், நான் காலையிலே காபி போடுவேன், அவர் பார்ப்பார். நான் வீட்டை கூட்டுவேன், அவர் பார்ப்பார். நான் துணியை துவைப்பேன், அவள் பார்ப்பாள். நான் சமைப்பேன், அவள் பார்ப்பாள். ஆக அவள் வேலையை பார்ப்பாள், செய்வதெல்லாம் நான் தான் என்ற அடிப்படையில் அந்த ஒரு முறையில் தான் இன்றைய கணவன்மார்கள் பெண்ணாதிக்கம் மிகைத்து கணவன் அடிமைத்தனமாக வாழுகிற ஒரு காலகட்டத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் நம் சமுதாய பெண்களை அல்லாஹ் பாதுகாப்பானாக. இஸ்லாம் பெண்களுக்கு எவ்வளவு பெரிய உரிமைகளை கொடுத்திருக்கிறது, இஸ்லாம் பெண்களை எந்த அளவுக்கு கண்ணியப்படுத்தி இருக்கிறது என்பதை நாம் சற்று சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். பெண்கள் பிறந்தாலே கள்ளிப்பாலை கொடுத்து அந்த பெண்களை, பெண் குழந்தைகளை கொண்டு கொண்டிருந்த ஒரு மாநிலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பெண் பிறப்பதை மோசமாக கருதி கள்ளிப்பால் கொடுத்து கொன்ற ஒரு மாநிலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் கண்மணி நாயகம் நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாமிய போதனையை இத்தரணியில் பரப்புகிற அந்த சூழலிலும் கூட பெண்களை மிக மிக கேவலமாக மதித்தார்கள். மிக மிகவும் அசிங்கமாகவும் கேவலமாகவும் மதித்தது மட்டுமல்ல, அவர்களுக்கு வாழ்வதற்குரிய உரிமையை கூட கொடுக்கவில்லை. பெண் குழந்தை பிறந்துவிட்டால் உயிரோடு புதைக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். பெண்களை ரொம்ப அபசகுணமாக எண்ணிக்கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டம் இருந்தது. ஏன் நம்முடைய தமிழகத்திலும் கூட திரு ஏகம்ப மாலை என்று ஒரு நல்ல தமிழ் இலக்கியம் இருக்கிறது. அதிலே பட்டினத்தார் சொல்லி காட்டுவார், பெண்கள் என்றால் யார் தெரியுமா, பெண்கள் என்றால் யார் தெரியுமா? திரு ஏகம்ப மாலை என்ற அந்த இலக்கியத்திலே பட்டினத்தார் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய கவிஞர், படித்தவர்களுக்கு தெரிந்திருக்கும். அந்த பட்டினத்தார் சொல்லுவார், பெண்ணாகி வந்ததொரு மாயப்பிசாசு. பெண் என்பவள் ஒரு மாயப்பிசாசு, தெரியாத முறையில் இருந்து குழப்பங்களை உண்டாக்கக்கூடிய தீய சக்திதான் பெண் என்று பட்டினத்தார் பாடி காட்டுகிறார். என்றால் அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, எந்த அளவுக்கு பெண்களை இவர்கள் கேவலப்படுத்தினார்கள், எந்த அளவுக்கு சமூகம் பெண்களை கேவலமாக பார்த்தது. அந்த சூழலில் தான் அருமை நாயகம் நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அகிலத்திலே அவதரித்து மொத்தமாக, உனக்கு சுவனம் வேண்டுமா, அல் ஜன்னத்து தஹ்த அக்தாமில் உம்மஹாத், அல் ஜன்னத்து தஹ்த அக்தாமில் உம்மஹாத், சுவனம் தாய்மார்களின் காலடியில் தான் சுவனமே இருக்கிறது என்று சுவனத்தை இறக்குமதியாக்கினவர்கள் கண்மணி நாயகம் நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்பானவர்களே, சமுதாயத்தில் சரிபாதியான பெண்ணினத்திற்கு எந்த உரிமைகளும் கொடுக்கப்படவில்லை. கல்வி தேடவோ, கணவனை தேர்ந்தெடுக்கவோ, சொத்தில் பங்கு போடவோ, விவாக விடுதலை பெறவோ உரிமைகள் முழுமையாக மறுக்கப்பட்டது. கண்ணென பேண வேண்டிய பெண்ணினம் சமுதாயத்தில் புழுக்களாகவும் புழுக்களாகவும் ரசிக்கப்பட்ட அந்த காலகட்டத்தில் தான் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? பெண்கள் பிறப்பதை ஒரு குட் நியூஸ், ஒரு சுப செய்தி, ஒரு சந்தோஷ வார்த்தை என்று உலகுக்கு சொன்னவர்கள் கண்மணி நாயகம் நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். 16ஆம் அத்தியாயம் 58வது வசனத்திலே அல்லாஹ் இதை சொல்வார், وَإِذَا بُشِّرَ أَحَدُهُم بِالْأُنثَى وَلَّ وَجْهُهُ مُسْوَدًّا وَهُوَ كَظِيمٌ وَإِذَا بُشِّرَ أَحَدُهُم بِالْأُنثَى, அவர்களில் எவருக்காவது பெண் குழந்தை பிறந்து விட்டது என்ற சுப செய்தி, நன்மாராயம், நல்ல செய்தி அவர்களுக்கு கூறப்பட்டால் வல்லவதிஹு, அவர்களுடைய முகமெல்லாம் கருத்து போய்விடுகிறது, முஸ்வத்தன் கருத்து போய்விடுகிறது, ஒஹுவ கலீம், அவர்களுமோ கோபம் கொண்ட நிலையில் அவர்களுடைய முகமெல்லாம் கருத்து போகிறது என அருள்மறை குர்ஆன் 16ஆம் அத்தியாயம் 58வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். என்றால் பெண் சமுதாயத்தை இந்த உலகம் எப்படி தூக்கியது, எப்படி அவர்களை கேவலமாக கருதியது. பெண் குழந்தை பிறந்ததை
முதலாக சுப செய்தி என்று சொன்ன ஒரே மார்க்கம் இஸ்லாம். அது மட்டுமல்ல, உனக்கு சுவனம் வேண்டுமா, மோட்சம் வேண்டுமா, தாய்மார்களின் காலடியில் தான் சுவனம் இருக்கிறது என சுவனத்தை இறக்குமதியாக்கியவர்கள் கண்மணி நாயகம் நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்பானவர்களே, அது மட்டுமல்ல, அருள்மறை குர்ஆன் உலக மக்களை வாழ்விப்பதற்காக, உலக மக்களை உய்விப்பதற்காக வந்த அருள்மறை குர்ஆன். அதில் 114 அத்தியாயங்கள் எல்லோருக்கும் தெரிந்ததுதான். அதில் ஆண் என்ற தலைப்பில் எந்த அத்தியாயமும் இல்லை. ஆனால் சூரத்துன் நிசா பெண் என்ற தலைப்பில் 176 வசனங்களை கொண்ட 4வது அத்தியாயம் சூரத்துன் நிசா. பெண்கள் என்ற தலைப்பில் ஒரு அத்தியாயத்தையே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இறக்கி வைத்தான் என்றால் அது மட்டுமல்ல, மொத்த முஸ்லிம்களுக்கும் உதாரணமாக அல்லாஹ் யாரை கோரி காட்டுகிறான் தெரியுமா? மொத்த முஸ்லிம்களுக்கும் வழிகாட்டியாக, முன்மாதிரியாக, மாஸ்னகாட்டாவாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏதோ ஆணை, ஏதோ பெரிய நபியை, அல்லது ஏதோ பெரிய ரசூலை, அல்லது ஏதோ பெரிய வலியை அல்லாஹ் சொல்லி காட்டவில்லை. அருள்மறை குர்ஆனிலே அல்லாஹ் சொல்வான். 66வது அத்தியாயம் 11, 12வது வசனங்களிலே அல்லாஹ் சொல்வான். وَضَرَبَ اللَّهُ مَثَلًا لِّلَّذِينَ آمَنُوا امْرَأَتَ فِرْعَوْنَ وَضَرَبَ اللَّهُ مَثَلًا لِّلَّذِينَ آمَنُوا امْرَأَتَ فِرْعَوْنَ. ஈமான் கொண்ட முழு முஸ்லிம்களுக்கும், ஈமான் கொண்ட முழு சமுதாயத்தவர்களுக்கும் அல்லாஹ் உதாரணமாக யாரை கூறுகிறான் தெரியுமா? இம்ரஅத்த ஃபிர்அவுன், ஃபிர்அவுனுடைய மனைவி ஆசியா ரலியல்லாஹு அன்ஹா. அவர்களுடைய வாழ்வை பாருங்கள், அவர்களுடைய வாக்கை பாருங்கள், அவர்களுடைய போக்கை பாருங்கள், அவர்களுடைய ஈமானை பாருங்கள் என அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அனைத்து மோமின்களுக்கும் உதாரணமாக, முன்மாதிரியாக ஆசியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை, ஃபிரௌனுடைய மனைவியை அல்லாஹ் உதாரணம் காட்டுகிறான். அது மட்டுமல்ல, அதே வசனத்திலே அல்லாஹ் சொல்வான், ஓ மர்யம் இப்னத் இம்ரான். 2 பேர்கள் தான் உங்களுக்கு முன்மாதிரி. அது எவ்வளவு பெரிய அவுலியாவாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய மோமினாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய முத்தகையாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய வணக்கத்தாரியாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு முன்மாதிரி மனிதர்கள் யார் தெரியுமா? 2 பேர்கள் தான். ஒன்று ஃபிரௌனுடைய மனைவி, இன்னொன்று மரியம் இப்னத் இம்ரான், இம்ரானுடைய மகள் மரியம் அலைஹிஸ்ஸலாம். கிறிஸ்தவ சகோதரர்கள் மேரி என்று கொண்டாடக்கூடிய அந்த மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் ஃபிரௌனுடைய மனைவியான ஆசியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களையும் தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மொத்த மோமின்களுக்கும் முன்மாதிரியாக அல்லாஹ் எடுத்து காட்டுகிறான் என்றால் பெண் சமுதாயத்திற்கு எந்த அளவுக்கு இஸ்லாம் மதிப்பளித்திருக்கிறது, அவர்களை கண்ணியப்படுத்தி இருக்கிறது, அவர்களுடைய உயர்வையும் அவர்களுடைய அந்தஸ்தையும் எந்த அளவுக்கு வலியுறுத்தி கூறுகிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அது மட்டுமல்ல, பெண்கள் என்ற தலைப்பில் ஒரு அத்தியாயம் மட்டுமல்ல, மரியம் என்ற தலைப்பில் சூரத்துல் மரியம் 19வது அத்தியாயம் 98 வசனங்களை கொண்ட 19வது அத்தியாயத்திற்கு பெயரும் சூரத்துல் மரியம். ஒரு பெண்ணினுடைய பெயர், பொதுவாக பெண்களினுடைய பெயர், அடுத்து ஒரு பெண்ணினுடைய பெயர் சூரத்துல் மரியம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 114 அத்தியாயங்களில் ஒரு சூராவுக்கு நிசா, இன்னொரு சூராவுக்கு மரியம் என்று அல்லாஹ் பெயர் சூட்டி இருக்கிறான் என்றால், அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, பெண்களை எந்த அளவுக்கு இஸ்லாம் மதிக்கிறது, உயர்வுபடுத்துகிறது என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அது மட்டுமல்ல, சூரத்துல் தாஹா, சூரத்துல் கஸஸ், இந்த 2 அத்தியாயங்களையும் புரட்டி பார்க்கிற பொழுது அல்லாஹ் முக்கியமாக அங்கே சொல்லக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தாயை பற்றி, யோகாபிபி என்று சொல்லக்கூடிய மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தாயை பற்றி அல்லாஹ் நமக்கு எடுத்து சொல்கிறான். அவர்களுடைய தாயினுடைய ஈமான் எப்படி இருந்தது,
அவர்களுடைய விசுவாசம் எப்படி இருந்தது, அல்லாஹ்வின் மீது உள்ள நம்பிக்கை எப்படி இருந்தது என்று அவர்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விரிவாக சொல்லி காட்டுகிறான். அன்பானவர்களே, 28ஆம் அத்தியாயம் 7வது வசனத்தில் அல்லாஹ் சொல்வான், வஅவ்ஹைனா இலா உம்மி மூஸா வஅவ்ஹைனா இலா உம்மி மூஸா அன்இர்திஈஹ் فإذا خفتي عليه فألقيه في اليم ولا تخافي ولا تحزني. ஃபிரௌனுடைய ஆட்சி, இன்னிசை அரசன், அவனை பின்பற்றித்தான் இப்பொழுதும் நமது நாடுகளிலும் கூட பல ஆட்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது. கொடியவனான ஃபிரௌன், இன்னிசை அரசன், மக்களை கொடுமைப்படுத்துவதையே லட்சியமாக கொண்டவன் ஃபிரௌன். தன்னுடைய ஆட்சிக்கு ஏதாவது பாதிப்பு வந்துவிடும் என்பதற்காக வேண்டி பிறக்கின்ற ஆண் குழந்தைகளை எல்லாம் கொன்று குவித்துக் கொண்டிருந்தான். சரமாரியாக எந்த விதமான தயவுதாட்சண்யமும் இல்லாமல் நம்முடைய ஆட்சிக்கு எதிராக ஒரு ஆண்மகன் பிறந்துவிடக் கூடாது என்பதில் கண்ணின் கருத்துமாக இருந்து பிறக்கின்ற ஆண் குழந்தைகளை எல்லாம் கொண்டு குவித்துக் கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் தான் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பிறக்கிறார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் யோகாபிதி என்று சொல்லக்கூடிய தாய்க்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மகனாக பிறக்கிறார்கள். பிரசவித்து விட்டோமே, அதுவும் ஆணாக வந்துவிட்டது, கொடியவன் ஃபிரௌன் கொன்று விடுவானே என்ற அச்சம் அவர்களுடைய உள்ளத்தை வாட்டி வதைக்கிற பொழுது அல்லாஹ் சொன்னான், அந்த குழந்தை பிறந்தவுடன் நீங்கள் அவர்கள் அந்த குழந்தைக்கு பால் கொடுங்கள். பால் கொடுத்து விட்டு நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம். அந்த குழந்தையின் மீது நீங்கள் அச்சப்படுகிறீர்களா, பயப்படுகிறீர்களா? தான் பெற்றெடுத்த பிள்ளை 10 மாதம் சுமந்து தான் ஈண்டெடுத்த அந்த சிசுவை அல்லாஹ் சொல்கிறான், நதியிலே தூக்கி போட்டு விடுங்கள். நைல் நதி கரை புரண்டு ஓடிக்கொண்டிருக்கிறது. நைல் நதி கிட்டத்தட்ட என்னுடைய ஞாபகம் சரியாக இருக்குமானால் ஒரு 16 நாடுகளினுடைய நீர்வளத்தை சரி செய்யக்கூடியதுதான் நைல் நதியாக இருக்கிறது. கரை புரண்டு ஓடிக்கொண்டிருக்கிறது நைல் நதி. நைல் நதியிலே தூக்கி போடுங்கள். எந்த பயமும் உங்களுக்கு தேவையில்லை. எந்த கவலையும் உங்களுக்கு தேவையில்லை. மகனாக உங்களிடத்திலே அவர் வருவார். மகனாக உங்களிடத்திலே அவர் வருவார். மகனை நீங்கள் கண்குளிர்ச்சியாக காண்பீர்கள். பயப்படாதீர்கள், அச்சப்படாதீர்கள், தூக்கி வீசுங்கள் நைல் நதியிலே என அல்லாஹ் கட்டளையிடுகிறான். அன்பானவர்களே, பெத்த மனம் பித்து, பிள்ளை மனம் கல்லு. ஆனால் அந்த பெத்த மனம் எவ்வளவுதான் அன்பாக இருந்தாலும் கூட அல்லாஹ்வின் கட்டளை தூக்கி வீசுங்கள் நைல் நதியிலே. அல்லாஹ் சொல்லிவிட்டான், நீங்கள் பயப்படவும் வேண்டாம், நீங்கள் கவலைப்படவும் வேண்டாம், தூக்கி போடுங்கள் என்று சொன்ன போது மறு பரிசீலனையே செய்யவில்லை. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தாய் இன்னொரு பரிசீலனையே செய்யவில்லை. அப்படியே நைல் நதியில் ஒரு பாக்ஸிலே புதிந்து நைல் நதியிலே போட்டு விடுகிறார்கள். அன்பானவர்களே, இவர்களுடைய ஈமான், இவர்களுடைய விசுவாசம், இவர்களுடைய தவக்குல், இது உங்களுக்கு வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 2 சூறாக்களில், சூரத்துல் கஸஸ், சூரத்துல் தாஹா போன்ற 2 சூறாக்களில் மிகுதமாக இந்த நிகழ்வை நமக்கு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் என்றால், அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, இனி ஒரு அத்தியாயம் 58வது அத்தியாயம், 22 வசனங்களை கொண்ட 58வது அத்தியாயம், சூரத்துல் முஜாதலா. சூரத்துல் முஜாதிலா 58வது குர்ஆனுடைய அத்தியாயம். அத்தியாயத்தினுடைய பெயர் என்ன? சூரத்துல் முஜாதிலா. தர்க்கிக்கக்கூடியவள், தர்க்கம் செய்யக்கூடியவள், வாதம் செய்யக்கூடியவள் என்று அந்த சூறாவுக்கு பெயர், அந்த அத்தியாயத்திற்கு பெயர். நாம் எல்லோரும் கேட்டிருக்கக்கூடிய சூறா தான், அத்தியாயம் தான். அல்லாஹ் அதிலே சொல்வான், قد سمع الله قول التي تجادلك في زوجها وتشتكي إلى الله والله يسمع تحاوركما. الله رب العالمين قد سمع الله قول التي تجادلك في زوجها என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த 22 வசனங்கள் கொண்ட அந்த 58வது அத்தியாயத்திலே அல்லாஹ் சொல்கிறான், قد سمع الله, அல்லாஹ் கேட்டுவிட்டான், அல்லாஹ் கேட்டுவிட்டான். قول التي تجادلك في زوجها وتشتكي إلى الله,
தனது கணவர் விஷயத்தில் உங்களிடத்திலே தர்க்கம் செய்து கொண்டிருக்கிறார்களே, விவாதம் செய்து கொண்டிருக்கிறார்களே, அந்த பெண்ணின் பேச்சை அல்லாஹ் கேட்டுவிட்டான். அன்பானவர்களே, எந்த ஒரு ஆணின் பேச்சையும் கேட்டதாக இவ்வளவு தெளிவாக சொல்லப்படவில்லை. அல்லாஹ் வசனத்திலே சொல்கிறான், அல்லாஹ் கேட்டுவிட்டான். கணவன் விஷயத்தில் உங்களிடம் வந்து தர்க்கித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஹவுலா பின்து ஸஅலபா, அந்த பெண்மணியினுடைய பெயர் ஹவுலா பின்து ஸஅலபா. ஹவுலா பின்து ஸஅலபாவுடைய பேச்சை அல்லாஹ் கேட்டுவிட்டான். அன்பானவர்களே, அல்லாஹ் ஒரு பெண்மணியினுடைய பேச்சை கேட்கிறான். என்ன நிகழ்ச்சி, என்ன சம்பவம்? அவுஸ் பின் சாமித் என்று சொல்லக்கூடிய ஹவுலா பின்து ஸஅலபா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய கணவர் அவுஸ் பின் சாமித். அந்த அவுஸ் பின் சாமித் திடீரென்று கணவனுக்கும் மனைவிக்கும் ஏற்பட்ட ஒரு விரக்தியில் மனைவியை பார்த்து மிகார் செய்து விடுகிறார். மிகார் என்று ஒன்று இருக்கிறது, ஏற்கனவே பல தடவை சொல்லி இருப்போம் என்று நினைக்கிறேன். மிகார் என்று ஒன்று இருக்கிறது, அதாவது தனது மனைவியை தாய்க்கு யாராவது ஒப்பிட்டு விட்டால், நீ எனது தாயை போல என்று சொல்லிவிட்டால், அல்லது நீ உன்னுடைய உறுப்பு, உன்னுடைய கை, உன்னுடைய கண், உன்னுடைய முகம், உன்னுடைய உடல் எனது தாயை போல என்று சொல்லிவிட்டால், இப்பொழுது அதற்கு வேறு பரிகாரம் கொடுக்க வேண்டும். ஆனால் அந்த காலத்தில் தலாக் விட்டு விட்டதாக அர்த்தம். இப்பொழுதும் அந்த சட்டம் இருக்கிறது. அப்படி சொல்லிவிட்டால், ஒன்று ஒரு அடிமையை உரிமை விட வேண்டும், ஒரு அடிமையை உரிமை விட வேண்டும். இல்லை என்றால் 2 மாதங்கள் தொடர்ந்து நோன்பிருக்க வேண்டும். அதற்கும் முடியவில்லை என்றால் 60 ஏழைகளுக்கு உணவு கொடுக்க வேண்டும் என்று விதி தளர்த்தப்பட்டது. அது வேறு விஷயம். ஆனால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் ஹவுலா பின்து ஸஅலபாவை அவுஸ் பின் சாமித் என்பவர் மிகார் செய்து விட்டார். அந்த கால சட்டப்படி அவர்கள் தலாக் ஆகிவிட்டார்கள் என்று அர்த்தம். ஹவுலா பின்து ஸஅலபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்தார்கள். யா ரசூலல்லாஹ், என்னுடைய இளமையை எல்லாம் அனுபவித்து விட்டு, என்னுடைய இளமையை எல்லாம் அனுபவித்து விட்டு, பல்வேறு குழந்தைகளுக்கு தாயாக என்னை ஆக்கிவிட்டு, இப்பொழுது என்னை எனது கணவர் மிகார் செய்து விட்டார். ஏதோ கோபத்திலே அவர் செய்துவிட்டார். எங்களுக்கு ஏதாவது விதி சொல்லுங்கள் என கண்மணி நாயகம் சொன்னார்கள். தலாக் ஆகிவிட்டாய், நீங்கள் 2 பேரும் பிரிந்து விட வேண்டியதுதான். ஹவுலா பின்து ஸஅலபா சொன்னார், யா ரசூலல்லாஹ், என்னுடைய இளமையை எல்லாம் அனுபவித்து விட்டு இந்த முதிய வயதில் நான் எங்கு சென்று அடைக்கலம் தேடுவேன், நான் எங்கே செல்லுவேன்? எனவே எனக்கு ஒரு விதியில் ஒரு விதியிலே எனக்கு ஒரு தளர்வை சொல்லுங்கள் யா ரசூலல்லாஹ், தலாக் ஆகவில்லை என்று சொல்லுங்கள் யா ரசூலல்லாஹ். கண்மணி நாயகம் சொன்னார்கள், நான் எப்படி சொல்ல முடியும்? இப்பொழுது நாட்டினுடைய வழக்கம், உனது கணவனிடத்திலிருந்து நீ பிரிந்து விட்டாய், அவ்வளவுதான், தலாக் ஆகிவிட்டாய். ஹவுலா பின்து ஸஅலபா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய ஈமானுடைய உறுதி, யா ரசூலல்லாஹ், நீங்கள் ஏதாவது சொல்லாதவரை நான் இந்த இடத்திலிருந்து நான் நகர மாட்டேன். அல்லாஹ் எனக்கு ஏதாவது ஒரு இலக்குவை ஏற்படுத்துவான். படைத்த ரப்புல் ஆலமீன் மீது உறுதியான நம்பிக்கையும் ஈமானும் விசுவாசமும் எனக்கு இருக்கிறது. அவன் எனக்கு ஏதாவது ஒரு இலக்குவை ஏற்படுத்துவான், ஒரு வழியை ஏற்படுத்துவான். உங்கள் வாய் மூலம் அதை எனக்கு இறைவன் அறிவிப்பான். அப்படி அறிவிக்காத வரை நான் இங்கே சத்தியாக்கிரகம், முதல் சத்தியாக்கிரகம் செய்த பெண்மணி, நான் போக மாட்டேன் யா ரசூலல்லாஹ். எனக்கு அல்லாஹ் ஒரு இலகுவை, ஒரு விதியின் தளர்வை எனக்கு ஏற்படுத்தாமல் நான் போக மாட்டேன் என ஹவுலா பின்து ஸஅலபா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் முழுமையான ஈமானோடு முறையிட்ட போது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரத்துல் முஜாதிலா என்று சொல்லக்கூடிய அந்த 58வது அத்தியாயத்தினுடைய 4-5 வசனங்களை அல்லாஹ் இறக்குகிறார். கதுசனி அல்லாஹ், அல்லாஹ் கேட்டுவிட்டான். கவுலல்லதி துஜாதிலுக ஃபீ ஸௌஜிஹா, தனது கணவன் விஷயத்தில் உங்களிடத்திலே வந்து முறையிட்டுக் கொண்டிருக்கிறார்களே, அந்த பெண்மணியின் பேச்சை அல்லாஹ் கேட்டுவிட்டான். எனவே நீங்கள் உங்கள் மனைவியை பார்த்து விசார் செய்துவிட்டால் உண்மையான தாயாக அந்த மனைவி ஆகிவிட மாட்டார்கள். மாறாக நீங்கள் பெரிய தவறை செய்திருக்கிறீர்கள் என்ற அர்த்தம். அந்த தவறிலிருந்து நீங்கள் விடுபட வேண்டுமானால் அந்த கால வழக்கின்படி ஒன்று ஒரு அடிமையை உரிமை விட வேண்டும், இல்லை என்றால் 2 மாதம் தொடர் நோன்பு இருக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் 60 ஏழைகளுக்கு உணவளித்து விட்டு நீங்கள் உங்கள் கணவன் மனைவியாகவே வாழ்ந்து கொள்ளலாம் என்ற அந்த விதி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன்
ஹவுலா பின்து ஸஅலபா என்ற பெண்மணியின் விஷயத்தில் அல்லாஹ் இறக்கி வைத்ததை அருள்மறை குர்ஆன் 58வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லுகிறான் என்றால், அன்பானவர்களே, யார் இந்த ஹவுலா பின்து ஸஅலபா? ஹவுலா பின்து ஸஅலபா ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அவர்களுடைய ஆட்சி காலத்தில், ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அவர்களுடைய ஆட்சி காலத்தில் திடீரென்று அரசவைக்கு வருகிறார்கள். மிகவும் வயது முதிர்ந்த மூதாட்டியாக முதுகெல்லாம் கூனி போய் அரசவைக்கு வருகிறார்கள். உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த பெண்மணியிடத்திலே நீண்ட நேரம் குனிந்து பணிந்து அவர்களும் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். மிகவும் குனிந்து பணிந்து அந்த பெண்மணியிடத்திலே பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். இதை பார்த்த சிலர்களுக்கு பிடிக்கவில்லை. அவர்கள் சொன்னார்கள், கது அக்ஸர்தி ஐயத்துஹல் மராத்துல் அஜூஸ் அலா அமீருல் முஃமினீன், அமீருல் முஃமினுடைய நேரத்தை வீணாக்கிக் கொண்டிருக்கிறாயே வயது முதிர்ந்த பெண்ணே, நீ அமீருல் முஃமினீனுடைய நேரத்தை வீணாக்கிக் கொண்டிருக்கிறாயே, எவ்வளவு நேரம் பேசிக் கொண்டிருக்கிறாய் என யார் என்று தெரியாமல் அந்த பெண்மணியிடம் சிலர்கள் பேச, உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு அவர்கள் உடனே சொன்னார்கள், அவளை விட்டுவிடுங்கள், ஒன்றும் பேசாதீர்கள், ஒன்றும் சொல்லாதீர்கள். காரணம் என்ன தெரியுமா? வல்லாஹி இறைவன் மீது ஆணையிட்டு சொல்கிறேன், லவ் ஹபஸத்னி மின் அவ்வலின் நஹாரி இலா ஆகிரிஹி மா ஸில்து இல்லா லிஸ்ஸலாத்தில் மக்தூபா. பகல் தொடங்கியதிலிருந்து இரவு முடிவது வரை நீண்ட 12 மணி நேரம் அந்த பெண்மணி என்னிடத்திலே பேசிக் கொண்டிருந்தாலும் கூட நான் அந்த பேச்சை கேட்டுக்கொண்டே இருப்பேன். ஃபர்லான தொழுகைக்கு மட்டும் அனுமதி வாங்கிவிட்டு சென்று தொழுதுவிட்டு வருவேனே தவிர அந்த பெண்ணை நான் உதாசீனப்படுத்த மாட்டேன். நான் அந்த பெண்ணினுடைய பேச்சை கேட்டுக்கொண்டே இருப்பேன். யார் தெரியுமா தோழர்களே? இன்னஹா ஹவுலா பின்து ஸஅலபா. இது சாதாரண பெண்மணி அல்ல, இது ஹவுலா பின்து ஸஅலபாவாக இருக்கிறார்கள். யஸ்மஉ ரப்புல் ஆலமீன் கௌலஹா வலா யஸ்மஉஹு உமர். ரப்புல் ஆலமீன் இந்த பெண்மணியினுடைய பேச்சை கேட்டுவிட்டான். இந்த உமர் கேட்க கூடாதா? இந்த உமர் அந்த பெண்மணிக்காக வேண்டி நேரம் செலவழிக்க கூடாதா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த பெண்மணியினுடைய பேச்சை கேட்டுவிட்டானே என அந்த ஹவுலா பின்து ஸஅலபா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை புகழ்ந்து உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள் என்றால், அன்பானவர்களே, அவர்கள் முறையிட்டை ஒரு அத்தியாயத்தினுடைய பெயராக ஆக்கி அருள்மறை குர்ஆனுடைய 58ஆம் அத்தியாயம் சூரத்துல் முஜாதிலா என்று அறியப்படுகிறது என்றால், அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, பெண்களினுடைய மகத்துவத்தை, பெண்களினுடைய சிறப்பை, பெண்களுக்கு இஸ்லாம் வழங்கி இருக்கக்கூடிய உரிமையை, ஆனால் ஆண் சிறந்தவனா பெண் சிறந்தவனா என பட்டிமன்றம் நடத்தாதீர்கள். யார் சிறந்தவர்கள் என்று அல்லாஹ்வே தீர்ப்பு கூறிவிட்ட பல்வேறு தகவல்களை உங்களோடு பரிமாறினேன். பெண்களினுடைய கடமை என்ன, சமுதாய கடமை என்ன, குடும்ப கடமை என்ன என்பதை இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய ஜும்மாவில் அல்லாஹ் நாடினால் இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா நமது கடமைகளை உணர்ந்து அறிந்து செயல்படுவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்தருள்வானாக. இஸ்லாமிய ஞானங்களை அதிகம் நமக்கு அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. உலகத்தின் நானா பக்கங்களிலும் கஷ்டப்படக்கூடிய எல்லா முஸ்லிம்களினுடைய கஷ்டத்தையும் அல்லாஹ் போக்கி அருள் புரிவானாக. இஸ்லாத்தையும் முஸ்லிம்களையும் அழிக்க நினைக்கக்கூடிய சக்திகளிடமிருந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த நாட்டையும் இந்த சமுதாயத்தையும் அல்லாஹ் பாதுகாத்தருள் புரிவானாக. இழந்த மஸ்ஜிதுகளை எல்லாம் அல்லாஹ் மீட்டி தந்தருள்வானாக. இருக்கின்ற மஸ்ஜிதுகள் இழக்காமல் கியாமத் நாள் வரை மஸ்ஜிதுகளாகவே அவைகள் இருப்பதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்தருள்வானாக. இஸ்லாமியர்களுக்கு மத்தியிலே ஒற்றுமையை தந்தருள்வானாக. பிற்படுத்தப்பட்ட குறிப்பாக இஸ்லாமிய சமுதாயத்தை குறிவைத்து இடப்படுகின்ற எல்லா சட்ட குறுக்குகளிலிருந்தும் நம்மவர்களை அல்லாஹ் விடுதலை அளிப்பானாக. நம்மவர்களை அல்லாஹ் நீக்கி அருள்வானாக. நம்முடைய சந்ததிகள் கியாமத் நாள் வரை தலைநிமிர்ந்து இஸ்ஸத்தோடு கண்ணியத்தோடு இந்த இந்திய திருநாட்டில் வாழ்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்தருள்வானாக என்ற நல்ல பிரார்த்தனையோடு நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.